நீங்கள் என்ன செய்ய தெரியுமா? படிக்கின்ற மாதா மாதா மன்னவன் உந்தன் கையால் வருஷம் புலம் ஜழிக்க வேண்டி அந்த வண்ணம் பொன்னுரியாரை வகையுடன் அழைத்து வாரி என் மனைவியாவில் இங்கே பொன்னூரிடம் மறுமுறை நீங்கள் செல்ல வேண்டும். யாது காரணம் என்றால் நான் சொல்கின்ற வசனங்களை என் மனைவிடத்திலே தெரிவித்தால் போரும். சொல்லக்கூடிய வார்த்தை பஞ்ச பாண்டவருக்கும் கௌரவாருக்கும் எப்படி ஒருவருக்கு ஒருவர் எப்படி தாயாதிபட்சம் இருக்கும் அப்படின்னும் துரியத்திலே உன் கணவராகிய கர்மராஜ் சார்ந்திருப்பதனால் சற்று தாயாதிபட்சம் என்னவருக்கும் இருக்கிறதா? அப்படி என்று சொன்னால் பாரும். என்ன காரணம் என்று கேட்டால் பஞ்ச பாண்டவருக்கும் கௌரவாருக்கும் யுத்தமாக நடைபெறிக் கொண்டு வருகிறது. விடிந்தால் 14 நாள் யுத்தம். இந்த யுத்தத்தை முன்னிட்டு உன் கணவராகிய கர்மராஜன் பஞ்ச பாண்டவர் மீது நடிப்பிருந்த அர்ஜுன் மீது சண்டைக்கு போகிறாராம். போகும் இடமோ ரணகல பூமி. எதிரி விடக்கூடிய பானம் எனக்கு தத்தி விடுமோ அல்லது நான் விடக்கூடிய பானத்தால் எதிரி மாண்டு போட தெரியாது. கட்டிய கலவி கட்டிய மனைவியை நான் கைசார விடப்படாது. யாது காரணம் என்றால் மனைவி ஆச்சே அவளோடு பாபாத்தை ஆடிவிட்டு போகலாம். போகும் இடத்திலே வெற்றியை காணலாம். அப்படி என்ற மனக்கரத்தோடு என் மனைவி அவளை இங்கே பொன்னுருவி நான் அழைத்தேன் என்று அழைத்து வாருங்க. அப்படி வர மறுத்தால் என் தளபதி எப்படி இருக்கா பண்ண மாவட்ட சென்று வாருங்க. ஆகட்டும். வணங்குகின்றோம் அம்மா. அம்மா மறுபடியும் எதுக்கடி வந்தீங்க? அம்மா காரணம் உள்ளது தாயே. என்ன காரணம்? உலகத்தில் பஞ்ச பாண்டவருக்கும் கௌரவருக்கும்
எத்தனை போல் பங்காளிபட்சம் இருக்கிறதோ ஆமா அதை போல் கண்ண மகாராஜன் துரியனத்தில் சார்ந்திருப்பதால் அவருக்கும் சிறிதளவு பங்காளிபட்சம் இருக்கிறதா? என்னது உண்மையாகவா? ஆமாம் தாயே. கௌரவாதிகளுக்கும் துரியனாதிகளுக்கும் பங்காளி தத்துவமும் இருக்கிறது. இந்த பாண்டவருக்கும் துரியனாதிகளுக்கும். ஆமா. இந்த கண்ண மகாராஜன் துரியனிடத்தில் சார்ந்திருப்பதால் இந்த உறவு முறை பங்காளி தத்துவம் என்னவருக்கு இருக்குதா? ஆமாம்மா. உண்மையாகவா? உண்மையாதாம்மா. அப்புறம் நாளை தினத்திலும் 17ஆம் நாள் யுத்தம் ஆகினால் யுத்தகலத்திற்கு செல்கிறாராம். கட்டிய மனவிடத்தில் கைத்தாம்பலம் பெற்று செல்லலாம் என்று தங்கள் அழைத்திருக்கின்றார்கள். அம்மா, அப்படி நீ வர வேண்டும் என்ற எப்படி வர வேண்டும் தெரியுமா? குளித்து புத்தாடை எழுந்து மங்களகரத்தோடு வர சொன்னாரம்மா. நீ வருவதோ வராததோ உன்னுடைய விருப்பம்மா. ஐயோ ஐயோ ஐயோ, கட்டிய மனைவி என்று பாசத்தோடு என்னை அழைத்து வர சொன்னாரா? என் கணவரா? அவன்தாம்மா, அந்த பொறம்போக்கு ஆடு மாடு மேய்க்கிறவன். அந்த ஆடு மாடு மேய்க்கல, அந்த பொறம்போக்கு இறக்குறதுக்கு போந்தவன். என்ன தப்புரு சின்ன பையன்ல அவர்தாம்மா. ஏண்டி, அவர் தான் சொன்னாரு, ஒரு கணவரை எந்த பெண்ணாவது அவன் இவன் சொல்லப்பா. ஆமா ஆமா ஆமா, 100க்கு 100 முறை அவன் அவன் என்னச்சு. ஏமா இப்பதான் வந்து இரு மாட்டிக்குது. இல்லம்மா, அவன் சொன்ன அப்ப ஏன் இரு வந்து இங்க மாட்டிக்குது? அவரா சொன்னாரு? அவன் தான்மா. சகி அண்ணாந்தாரே தரித்த அண்ணல் முகத்தை யானோ அம்மனர் தலைவ கண்டதில்லை தையலன் தோழி மாறே. அம்மா வேலை விழியும் மாதே
தெரிவித்த தோழி மாறே அம்மா, என் கணவர் என்னை அழைத்து வர சொன்னார் என்று தெரிவிக்கிறீங்க. என்னடா கண்ணு அடிக்கிற? கை அவர் உறக்க வந்துச்சு. கண்ணு அடிச்சுக்குதா? மாலையிட்ட அந்நாள் முதல் இந்நாள் வரையிலும் என் கணவர் முகத்தை நான் பார்த்ததே கிடையாது. ஏமா? ஐயோ, என் கணவர் முகத்தை நான் பார்த்தது கிடையாது. அன்னவரோடு ஆசையா நான் பேசியதும் கிடையாது. இன்று அழைத்து வர சொன்னார் என்று தெரிவிக்கின்றீங்க. ஆமாம்மா. அவர் முகத்தை பார்க்க வேண்டும் என்றால் சற்று அச்சமா இருக்கிறது. வெக்கமாகுது. வெக்கம். ஐயோ, ஆம்படிய முகத்தை பார்க்கறது உனக்கு வெக்கம். ஐயோ, புதுசா பாக்குறேன்ல, அதானே. நீ எத்தனை பேர் பார்த்தா? டேய், அவரு கணவர் பார்க்கறது கொஞ்சம் வெக்கமாகுதான். அப்படி இருக்க மனதி, என் கணவருக்கு எனக்கு இடையிலே ஒரு திரையை வளர்த்துங்க. திரை வளர்த்தி இப்புறம் இருந்து நான் ஏதாவது சொன்னா அன்னவருக்கு சொல்லுங்க. ஒருவேளை அவர் ஏதாவது சொன்னா நான் இரு செவியால் நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் கேட்டு சொல்றேம்மா. வேண்டாம் வேண்டாம், நானே கேட்டுக்கிறேன். நான் காது செவிடா இருக்கு. என்னம்மா திரைவிழா தெரிக்கீங்க? என்ன சமாச்சாரம்? திருமணம் நடந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டதாம். இன்றைய தினத்தில் தங்கள் முகத்தை பார்ப்பதற்கு சற்று வெட்கமாக உள்ளதாம். ஆகையினால் வெண்திரை வைத்திருக்கின்றோம். கட்டிய கணவனுடைய முகத்தை பார்க்கறதுக்கு வெக்கமாக்குதாமா? ஆமாங்க. இருக்காதானே, நாங்க புது தம்பதிங்கல்ல இப்பதான். சரி சரி மாட்டேன். மாலை தெரித்த பாவனைக்கு ஆகிலும் அவளோடு நானே பாவாத்தை ஆடுகிறேன். கண்ணே பொன்னாரு இவ்வளவு காலமா இல்லாத ஆம்படியா மண்டாட்டி இன்னைக்குதான் நீ நடுமத்துல ஆடுது. அதானே. கண்ணே மாறா அடி உனையா அழைத்த விடிந்தால் 17 நாள் யுத்தம். இந்த யுத்தத்தை முன்னிட்டு பாண்டவரைய நடுப்பிறந்த அர்ஜுன மீது 11 ராமதேயத்துக்கு சொந்தக்காரன் வழங்கிய அர்ஜுன மீது சண்டைக்கு போகிறேன். கண்ணே ஏண்டி அம்மா
ஐயோ ஐயோ. இந்த ஊரு சொல்லுது உலகம் சொல்லுது. ஆமாம்மா. சின்ன ஜாதியா, ஜாதி இல்லாதவனா, ஆமா. குலம் இல்லாதவனா, ஆமா. கோச்சாரம் இல்லாதவனா, ஆமா. அண்ணாடி பையனா, ஆமா. புறம்போக்கா. இப்படி நான் சொல்லல, இந்த ஊரு சொல்லுது. அம்மா, அப்படி அவன் உலக என்ன- வதந்திம்மா. ஆமா. சொல்ல சொல்ல சொல்ல. அடியான சின்ன குலம் என்று எங்கே என்னை இகழாதே ஏலாடி பெண்ணே. ஐயோ என்னை இகழாதே ஏலாடி பெண்ணே. சின்ன குலம் என்று எங்கே என்னை இகழாதே ஏலாடி பெண்ணே. கண்ணே பொன்னருவி, சொல்ல சொல்லடி அம்மா. ஈனா ஜாதி என்றும் குலம் இல்லாதவன் கோச்சாரம் இல்லாதவன் என்றும் சின்ன ஜாதி என்று வியாசாதடி கண்ணி யாசாதி. என் பிறப்பின் தன்மை தானே, நான் மகன் படைப்பு. அந்த பாயும் பிரம்மாதேவனே அறிய மாட்டான், நீ எங்கே அறிய போகிறாய்? அறிய மாட்டேன். உலகில் உள்ள பேர் தேவகம் மன்னர். அறிய மாட்டேன். உலகில் உள்ள பேர் தேவகம் ஏண்டி? அம்மா. ஐயோ ஐயோ, அவருடைய குலாச்சார வன்மை அதானே. அந்த அண்ணா வாகனத்து மேல் ஏறி உலாவக்கூடிய பிரம்மதேவனுக்கே தெரியாதா? ஆமா. தொட்டு தாலி கட்ட அந்த பாவிக்கு எங்க தெரியும்? எங்க தெரியாது. அவருடைய குலம் எந்த குலம்? எந்த குளம்? எங்க பிறந்தாரு? தாய் யாரு? தந்தை யாரு? ஆ. உற்ற சொந்தங்கள் யாரு? வள்ளிமலை உடன் பிறந்தவர் யாரு? வள்ளிமலை குளமா? கண்ணே மாறா சொல்லடி. அடியந்து வரம் என்ன எங்கே விலங்கே சொல்லுவேன் ஏலாடி பெண்ணே. விவரம் என்ன
எழிக்க கதிரவன் உதயம் முன்னே நான் கடுமையாய் போக வேண்டி அந்த வேந்தம் அறிய மாட்டான் மதிமுக முடைய பெண்ணே என்று நான் போக நீ மகிழ்ச்சியா விட தருவாயே முன்னே நான் கடுமையாய் போக வேண்டி அடியல் பயல் தன்னை காண அந்த வியந்தனும் அறிய மாட்டான் மதிமுக முடைய பெண்ணே என்று நான் போக நீ மகிழ்ச்சியா விட நீ தருகுவாயே கண்ணே பொன்மாலா சொல்ல சொல்லடி அம்மா என் மனைவியாகப்பட்ட மாளிகையுடைய மனைவிலக்கினி கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இருந்தாலும் கட்டிய கணவர் போர்க்களம் கொண்டு ரணகள பூமிக்கு புறப்படுகிறார் என்றால் கட்டிய மனைவியை நான் கைசார விடப்படாது உன்னோடு வாவாத்தை ஆடிவிட்டு உன் கரத்தால் விடை பெற்று சென்றால் போகுமிடத்தில் வெற்றி காண்பேரோ அல்லது எதிர்விடக்கூடிய பானத்தால் நான் மாண்டு மடித்து விடுவேரோ தெரியாது கண்ணே மாலா உடைய மனதிலே கலக்கம் இல்லாமல் விடுக்கி என்னோடு வாவாத்தை ஆடி நலங்கிட்டு நல்வழி கொட்டி அனுப்ப பார்க்கலாம் அபின் அதில் முக பார்த்தாய் நன்ற